இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். உங்க பொண்ணு நல்லா இருக்கணும் சார், நல்லா வாழணும். அவளுக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கீங்களே உயிரை பிடிச்சிக்கிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் அவள் சந்தோஷமாக வாழ்கிறத நீங்கள் பார்க்கணும். வாழணும் சார், பொண்ணுக்காக வாழ்ந்து பாருங்க. இது வரைக்கும் கஷ்டம், இனிமே உங்களுக்கு நிம்மதி தான் சார். ஒரு பொண்ணை பெற்றுட்டு நமக்கு அப்புறம் இவளுக்கு துணை இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் அவள் இன்னைக்கு உங்ககிட்ட பேசினா பார்த்தீங்களா, எனக்கு என் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு சார். அப்பா எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க சார், கடவுள் நேராக வந்து நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார். சில பேரை சூஸ் பண்ணி அவங்க மூலயமா தான் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லுவார். அப்படி காட் சென்ட் பண்ண ஏஞ்சல் தான் சார் நீங்கள். யூ ஆர் மை காட் ஃபாதர். லைஃப்பில் நம்ம எத்தனையோ மனுஷங்களை சந்திப்போம். சில பேர் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, சில பேர் நமக்கு கசப்பான அனுபவங்களை கொடுத்து அதிலிருந்து நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பாங்க. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் உணராத பாதுகாப்பை, அரவணைப்பை, கைடன்ஸை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க சார். ஒரு அப்பா மாதிரி என்னை சேஃபாக பார்த்துக்கிட்டீங்க, ஒரு அம்மா மாதிரி என்னை அரவணைச்சிங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கீங்க. உள்ள போலாம். பெரியவனே, ஐயா, என்னையா? ஐயோ ஐயோ, ஐயா அழாதையா. பெரியவனே, இந்த குடும்பத்தோட அஸ்திவாரையா நீயே இப்படி உடஞ்சி போன எப்படி ஐயா? வேண்டாம் ஐயா, வேண்டாம் சாமி, வேண்டாம். அண்ணா, ஏம்மா என்னை அழுக விடுமா. என் கோவத்தை நெரிச்ச மாதிரி அழுகி நெரிச்சிடாத. நானும் மனுஷன் தானே, என்னைய ரத்தமும் சதையுமா தானே பெத்து போட்ட. எனக்கு கோபம், ஆத்தனம், கண்ணீர் எல்லாம் வருமா? ஏமா, எனக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. அது மற்றவங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா என்னை பெத்தவ நீ உனக்குமா புரியல? விடுமா. ஏமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. என் கூட பிறந்தவங்க, நான் பெத்த மக எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சு என் கருத்து என்ன எல்லாத்தையும் அவங்க மேல திணிச்சிட்டம்மா. என்னென்ன அதுதாம்மா தப்பா போச்சு. அண்ணா, அதெல்லாம் இல்லைண்ணே, நீங்க சொன்னாவே சரியாதான் இருக்கும்ண்ணே. அண்ணே, நீங்க தைரியமா இருங்கண்ணே, எதையும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. இம்புட்டு நல்லா நாங்க அங்கிட்டும் இங்கிட்டுமா இருந்தோம். இப்ப அவளுக்கு என்ன செஞ்சு விட்டாளுங்க தெரியுமா? எங்களை மொத்தமா அவங்க தம்பி ஆக்கி விட்டுட்டாளுங்க.
மாமா மாமா, நான் ஏதோ பிறந்தேன் ஏதோ வளர்ந்தேன்னு வெந்ததை தின்னுட்டு அது சரிக்க 4 வார்த்தையை பேசிட்டு சுற்றிட்டு கிடந்தேன். ஆனால் ஒன்று, என் மாமா அவமானப்பட்டா அது என்னால் தாங்க முடியாதையா மாமா. எவ்ரி மேன் டைஸ், நாட் ரியலி எவ்ரி மேன் லிவ்ஸ். நீ என் சிங்கையா. 1000 பிரச்சனை வந்தாலும் சிங்கம் அதோட கெத்த விட்டு கொடுக்கூடாதையா. சிங்கம் அழுதாலும் தனியாக தான் அழணும். டேய், அதான் சிங்கத்தோட தலைவிதி. சிங்கமே அழுதா சிங்க குட்டிகள்லாம் எங்கேயா போகும் மாமா? கூட பிறந்த பிறப்பா இருந்தாலும் சரி, உம்மை பெத்த ஆத்தாவா இருந்தாலும் சரி, நீர் உம்ம கஷ்டத்தை இவங்க முன்னாடி காட்டக்கூடாதியா மாமா? உங்களை அந்தாந்து பார்க்க மாமா, ஒசரத்தில் இருக்கீங்க, இறங்கி வராதீங்க. இந்த முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல மாமா. மாமா போயிடலாம் மாமா, இப்படி இருக்காதீங்க மாமா. எப்பா கரியாளா, உன் சிங்கம் அசிங்கப்பட்டு நிக்குதுடா. என்ன பேசுறீங்க? அவமானப்பட்டு உட்காந்துருக்க. ஏன் எப்படிலாம் பேசுறீங்க? நான் இருக்கேன் உங்களுக்கு. அவளுக்கு எல்லாத்தையும் வெட்டி வீச 1 செகண்ட் ஆகாதுண்ணே. எப்பா கத்தி எடுத்து அறுத்து போடுறது ரொம்ப சுலபப்பா. ஆனா ஞானம் கதிரு, நான் இன்னைக்கு ரோட்ல நடந்து வர்றப்போ கூடி குறி அந்த சிக்க தாளிக்க முடியாதுடா. நீங்களும் தானே கூட்டிட்டு போய் பேசும்போது சரி சரின்னு சொன்னீங்க. டேய், என்னடா பேசுற? சும்மா இருடா நீ. அந்த அறிவுக்கரசி ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. இந்த கல்யாணம் நடந்திருக்கவே வேண்டாம். ஆனா அவன் அண்ணன் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் ஏதோ பேசினா. அவரும் சரி சரி பேசாம தானே நின்னாரு. ஏன் எதுக்காக நின்னிய? ஏன் நின்னிய? சொல்லுண்ணே, ஏன் நின்னிய? சொல்லுண்ணே, ஏன் அப்படி நின்னி? கரியாளா, அம்மா கூட்டிட்டு கீழே போ. ஏன்யா நான் ஏன் கீழே போனோம்? ஏம்மா, என் தம்பி எனக்காக எதையும் செய்யறோம்மா. வெட்டிட்டு வரனா வேரோட புடிக்கிட்டு வரவன் அவன் ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்கான்.